ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அது வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூனு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் 7 எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானோன்னையும் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, உளுந்து, வரமிளகா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பொருள் சூடாகிற வரைக்கும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். கொஸ்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, நம்ம வறுத்த பொருளை அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். மூணு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதையும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உளுந்து, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம். கொஸ்து செய்யறதுக்கு நமக்கு தக்காளி தேவையில்லை, புளி மட்டும் போதும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வணங்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கத்திரிக்காய் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம்.
பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா பொருளெல்லாம் நல்லா மணம் வருது. தண்ணி தான் ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது இப்போ பாருங்கள், கொஸ்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது இன்றைக்கி நான் பொங்கலுக்கு செஞ்சுருக்கேன். இந்த கொஸ்து வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். Thank you for watching.